வெஜிடபிள் பன் தோசை வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் பன்னு மாதிரி இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ண ஒரு கப் பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட், முட்டைக்கோஸ். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆஃப் தக்காளி நல்லா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க மாவு, அதாவது தோசை மாவு, நான் இதில் கம்பு மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க மாவு, கம்பு மாவு, தோசை மாவு இல்லைனா சோள மாவு எதனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாளிக்கும் போதே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டி கலக்கிடுங்க. இப்போது இது ஊற்றுறதுக்கு நம்ம தோசைக்கல் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். என்னைக்காவது அந்த மாதிரி சாப்பிட்றது ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இது உள்ளே வேகிறதுக்கு எப்படியோ ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் ஆகும். நம்ம அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நடுவில் வேகாமல் சுற்றி வெந்திருக்கும், தீஞ்சிரும். ஸோ அதனால் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிறது நல்லா வெந்து வந்துடும். ஒரு சைடு குக் ஆனதும் நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பன்னு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியில் அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரே ஒரு தோசை சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. பட் தேங்காய் சட்னி இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதில் ஒரு டிப் அடித்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.